டீச்சர்ஸ் மித். அதானே என்னன்னு கேட்குறீங்க? அது என்னன்னா, நம்ம லைஃப்ல ஸ்கூல் படிக்கிறப்போ ஒரு விஷயத்த இது பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும் என்னென்னமோ சொல்லுவாங்க. ஆனா அதெல்லாம் கரெக்டா தான் இருக்காது. ஆனா அதுதான் கரெக்ட் நமக்குள்ள திணிப்பாங்க பார்த்தீங்களா? அது என்னென்ன தப்புன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு குட்டி வீடியோல பார்க்கலாம். டேய், நீ மட்டும் சட்டை போட்டு வந்திருக்க, இதுக்கு எங்கடா சட்டை? போய் போட்டு வாடா. எனக்குன்னு வந்து வச்சிருக்காங்க பாரு. வீடியோ பாத்தீங்களா? எங்க அப்பா எனக்கு வாங்கி தர மாட்டாரு, கூட பிறந்தவன் போட்டும் தர மாட்டான். எனக்கு அட்டை போட தெரியாதுங்க. அதான் நீங்களே ஸ்கூல் பேர் அவ்வளவு பெருசா அங்க எழுதி ஒட்டிருக்கீங்க. அதை நாங்க எதுக்கு மறைக்கணும்? A class is the worst class I have ever seen. B class போய் பாருங்க, எல்லாம் தங்கமான பசங்க. B class is the worst class I have ever seen. A class போய் பாருங்க, எல்லாம் தங்கமான பசங்க. இது காலகாலமா நடக்கிற கால கூத்துங்க. ஏ கிளாஸ் நடக்கிறத பி கிளாஸ் சொல்றதும், பி கிளாஸ் நடக்கிறத ஏ கிளாஸ் சொல்றதும், நடுவில் ஒரு சி கிளாஸ்னு வரதும் எல்லாம் ஒரே குட்டையில விடுற மாட்டோம் தானங்க. என்ன வேற ஸ்டெப்ல எழுதியிருக்க? கரெக்டா தானே சார் பண்ணியிருக்கேன். நான் சொல்லித்தர ஸ்டெப்ல தான் நீ எழுதணும். இந்தா 12 seconds later. வாயா என்னையா பாய்தா செஞ்சிருக்க? சாயங்காலம் டியூஷன்ல சொல்லி கொடுத்தோம்ல, புரியலையா? சரி இன்னைக்கு வா, ஈவினிங் சொல்லி தரேன். வேற ஒரு மிஸ்டர் டியூஷன் போனது குத்தமாங்க. எங்க நாங்க என்ன படிக்கலன்னா சொல்றோம்? படிக்கலன்னா திட்டலாம், படிச்சு கரெக்டா எழுதுனதுமா திட்டுவீங்க. சார் நிமிஷம் சார், பெஞ்சில் சீட்டுக்கு போக 2 பேர் வேணும். டேய், நீங்க எங்கடா போறீங்க? உட்காருங்கடா. சமைக்கடா, நீங்க போங்க. போயிட்டு வந்து பித்த ஒரு சேர்க்க முடிக்கணும். எங்களுக்கு ஸ்கூல்ல இருந்த 2 சந்தோஷம். ஒன்று பிடி பீரியட், இன்னொன்று இந்த மாதிரி பெஞ்ச் டெஸ்க் எடுத்து போடுறப்போ நாங்க போறது. அதுலயும் பண்ணி போறீங்க. டேய், போன தடவை என்கிட்ட பிட் அடிச்சு மாட்டினல, இப்ப எப்படி அடிக்கன்னு பார்க்கணும். எழுதுடா. பிட் அடிக்கிறது தப்பு தான். அதுக்குன்னு எல்லா வட்டமும் அவனே தான் பிட் அடிப்பான்னு யோசிக்கிறது தப்பு. எக்ஸாம்பிள் 9.42 3 + 4 = 7. இதே மாதிரிதான்ப்பா எக்ஸசைஸ் சம்மும் ஹோம்வொர்க் போட்டு வந்துருங்க. என்னடா சைனு காசா இருக்கு, இதெல்லாம் அவன் சொல்லியே தெரியலடா. புக்ல இருக்க ஈஸியான எக்ஸாம்பிள் சம்லாம் நீங்க போட்டுட்டு கஷ்டமான எக்ஸசைஸ் சம்லாம் எங்களுக்கு கொடுத்தா நீங்க வாத்தியாரா இல்ல நாங்க வாத்தியாராங்க? டேக் பேஜ் 91 டாபிக் வந்து இது நமக்கு தேவையில்லாத டாபிக். நெக்ஸ்ட் லெசன் 2 மைக்ரோபயாலஜி. இந்த வயசு பிள்ளைங்களுக்கு இதை சொல்லி தரக்கூடாது அப்படின்னா அப்புறம் எதுக்கு சிலபஸ்ல ஆட் பண்ணணும்? சிலபஸ்ல ஆட் பண்ணாத கவர்மெண்ட் என்ன முட்டா போயிடலாம்? இதெல்லாம் எல்லாம் சொல்லி தரணும்ல. அதுதானே வாங்குறீங்க நீங்க துட்டே. நல்லா எழுது தம்பி, நல்லா எழுது. டேய், என்ன எழுதிட்டு இருக்க? இழுத்தாடா எழுதிருக்க, கோழிக்கு இந்த மாதிரி இருக்கு. நீ நினைச்சிருக்கிய உன்னோட காட்டு. என்னடா இப்படிலாம் எழுதிங்கன்னா உங்க தலையெழுத்து இப்படிதான் இருக்கும். ஏங்க நீங்களே சொல்லுங்க, கையெழுத்துக்கும் தலையெழுத்துக்கும் என்னென்ன சொல்லணும்? டாக்டர் எழுத்து கூட தான் மோசமா இருக்கு. அதுக்கு நான் அவர் சம்பாதிக்காத காசா? யாரெல்லாம் பயாலஜி குரூப் எடுக்க போறீங்க கை தூக்குங்க. நெக்ஸ்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் காமர்ஸ். உனக்கெல்லாம் என்னப்பா இவங்க சேர்ந்துட்டு இருக்க? நீ எல்லாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கலாம்ப்பா, அதெல்லாம் பொறிக்க பசங்க இருக்க குரூப். நீ நல்லா படிக்கணும் தானே, பயாலஜி எடுத்துக்கோ. நீங்க சொன்னா சரிதான் சார். பயாலஜி எடுக்கிறவங்கலாம் டாக்டர் ஆக போறது இல்ல. பயாலஜி எடுத்தாலும் நல்லாவேன்னு கிடையாது. எங்களுக்கு என்ன இஷ்டமோ அதை படிக்க விடுங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் காமர்ஸ் இதெல்லாம் எடுத்தா கெட்ட பையன் கிடையாது. எழுதுடா. சரி எழுத மாட்டானாடா. என்ன எழுதுறான்? ஏ அச்சு தூக்கு அச்சு தூக்கு அச்சு தூக்கு அச்சு தூக்கு தூக்கு அச்சு தூக்கு. என்னடா திரும்பி பார்க்க, எழுதுடா. போயிட்டான்டா அப்பாடா. பிட்டு அடிக்கிறதுக்குள்ள நம்ம போகணும். ஏல நேம் ஸ்டார்ட் ஆகிறது ஏன் தப்பாங்க?
எங்க அப்பா எனக்கு வச்ச பேருங்கிறது. அதுக்குன்னு எல்லா எக்ஸாம்லயும் என்னையவே நான் ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல உட்கார வைக்கிறது. பின்னாடி திரும்பி பார்த்தா VRM இருக்கிறவங்க அப்படி விட்டு அடிக்கிறான். நான் 7 9 ஸ்டார்ட் ஆகிறேன் ஒரே பாவத்தினால. ஏலே ஆக்கிக்கிற முட்டை நடக்கவே இல்லடா. யாரை பார்த்தாலும் ஆட்டுக்கு தாடி மாதிரியே தெரியும் மச்சான். அப்பனே அங்க ஓத ஓத வாழ வாழ ஹோம்ஒர்க் கொடுத்தா வெளியே சுத்தி இருக்கீங்க. நாளைக்கு கிளாஸ்ல பாருங்க. The next day. மேத்யூ திருப்பதி 2 பேரும் எந்தீங்க? எங்க நேற்று வெளியே சுத்திட்டு இருந்தீங்க? இப்பெல்லாம் இருந்தா எப்படிலாம் படிப்பீங்க? சரி உட்காந்து தொலை. இவங்க மூஞ்செல்லாம் ஸ்கூல்ல பாக்குறதுக்கே சங்கட்டமா இருக்கு. இதெல்லாம் 4 இடத்துக்கு வெளியே போகும்போது முன்னாடி வந்து இவங்க பண்ற அனுச்சாட்டியா இருக்கு. ஏங்க மனுஷர் விட போனது குத்தமாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க லைஃப்ல இந்த மாதிரி நடந்துருந்துச்சுன்னா அதை கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம கோவில்பட்டி வியூ பாயிண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Very very bad, very very bad, bad to the core, very very bad, oh no, bad to the core. இந்த நிகழ்ச்சியில் வரும் உரையாடல்கள் அனைத்தும் நகைச்சுவைக்காக மட்டுமே, யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் பதிவு செய்யப்பட்டதல்ல. அதையும் மீறி உங்கள் மனது புண்பட்டிருந்தால் I am fundamentally basically sorry.